Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சக்திவேல். டுடே நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் பார்ப்போம். ப்ரீ மார்க்கெட்டுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குளோபல் மார்க்கெட் பார்த்துருவோம். குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்காங்க. நாஸ்டாக் வந்து அரௌண்ட் 207 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவும், யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாகவும், எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 102 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்காங்க. ஸோ 0.% வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறது வந்து கேப் அப்பில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அரௌண்ட் 100 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு வந்து மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏசியன் மார்க்கெட் எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவ்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஃப்ஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 370 கோடி வந்து பையிங் சைடும், ஸ்டில் அவங்க வந்து பையிங் சைடு இருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான நியூஸு. டிஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 300 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து நேற்று வந்து அரௌண்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே நமக்கு வந்து சிவியரான ஃபால் இருந்தது இல்லைங்களா? ஸோ அந்த ஃபால் வந்து பெரிய பிளேயர்ஸ் யாரும் செல் பண்ணல, எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் ஷார்ட் பண்ணியிருக்காங்க 17,700ல. ஸோ அதனால் இமிடியேட்டான ஒரு ஃபால் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஃபால் வந்து நம்ம எதிர்பார்த்தோம் வந்திருக்கு. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணி இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபால்லாம் ஓவர் கம் பண்ணி இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆக போகுது. ஸோ அப்படி ஓப்பன் ஆனிச்சுன்னா அதில் வந்து மார்க்கெட்டு சஸ்டெயின் பண்ணி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள், இது வீக்லி மந்த்லி சார்ட்டில் இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த 17,800 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆர் 17,770க்கு மேலே க்ளோஸ் வச்சு இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை முடிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் அப்சைடு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டு இப்படி போகிறதுக்கு மேலே வாய்ப்பு இருக்குது. 18,500 வரையிலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி வந்து இது வந்து புள்ளி செங்கிள் பி பேட்டர்னில் மந்த்லியில் முடிஞ்சதுன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல ரேலி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்போஸ் வந்து இது வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து 17,600ல ஓப்பன் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து டவுன் சைடு வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஷூட்டிங் ஸ்டார் மாறிடும். ஸோ அப்போது இது டவுன் சைடு இண்டிகேட் பண்ணுறதுக்கு உண்டான இண்டிகேஷனாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து எப்படி இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டு சஸ்டெயின் பண்ணுறாங்களா இல்லை நமக்கு வந்து டவுன் சைடு வராங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். சப்போஸ் இது வந்து ஸ்ட்ராங்காக மேலே போகிறாங்கன்னா நமக்கு வந்து 17,700 கிராஸ் பண்ணணும். ஸோ அதுதான் கன்ஃபர்மேஷன் நமக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்லைட்லி நமக்கு வந்து எங்கே ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு 17,600ல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ 600 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா? சப்போஸ் இந்த ரேஞ்சில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இங்கே 20 மூவிங் ஆவரேஜ் இருக்குது 650ல் 17,650ல் வந்து 20 மூவிங் ஆவரேஜ் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஸ்ட்ராங்காக புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்து இந்த ஹையை பிரேக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் மொமெண்ட்டை இதுக்கு வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் நமக்கு வந்து 200 மூவிங் ஆவரேஜும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மேலே பாசிட்டிவ் சைடு ட்ரெண்டு. ஓகேங்களா? 17,715 எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து கீழே டவுன் சைடு வந்து இந்த லோவை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் சைடு வந்து இன்றைக்கி வந்து கேப் அப்பில் யூஎஸ் எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவ் சைடு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி நம்ம மேலே போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் புல்லிஷ் கிடச்சி
நமக்கு வந்து 17,700 வந்து நல்ல வால்யூம்ல பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் சைடு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு. ஸோ சப்போஸ் வந்து இங்கே வந்து இதில் வந்து கரெக்ஷன் கொடுத்து திரும்ப வராங்கன்னா நமக்கு வந்து அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 17,580. ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே வராங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு 17,488. ஓகேங்களா, இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லெவல் ரொம்ப முக்கியம். இந்த லெவலில் தாண்டி மேலே போனால் நமக்கு வந்து பாசிட்டிவ் சைடு ஆகும் இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனால். இல்லைனா டவுன் சைடு வந்தால் நமக்கு வந்து இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கன்னா நமக்கு வந்து 17,350 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த லெவலை வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து டவுன் சைடு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். ஸோ வெயிட் பண்ணி கரெக்டாக ட்ரேடுங்க. மேக்ஸிமம் இந்த வீக் எல்லாமே நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வந்து மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு மூமெண்ட் பார்த்துட்டு நமக்கு வந்து என்ன கண்டிஷன்ஸுங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய், சக்திவேல்.